திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப் பெல்லணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரையா நடுநாடு கடந்து தொண்டை நாடு என்டரான உடனே இருக்கிற அந்த திரு ஓத்தூருங்கிற ஸ்தலத்துல ஈசனை வழிபாடு பண்ணி தங்கி இருக்கிற நாட்கள்ல அங்க இருக்கிற அடியார் பிரார்த்தனை பண்ண அவர் பயிர் பண்ணின ஆண் பனைகள்லாம் வந்து குலை ஈனும்படியா ஒரு ஈசன் கிட்ட பிரார்த்தனையா பதிகம் பாடினார். இந்த ஆண் பனைகள்லாம் வந்து பெண் பனைகளாகி குலை இருந்தது அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம் நம்ம. ஓகே, அதாவது இது சேக்கிழார் பெருமான் வந்து அவருடைய வாக்கு, சம்பந்த பெருமானோட வாக்கோட மகிமையை வந்து சொல்றார். 2880வது பாடல் பெரிய புராணத்துல. பிள்ளையார் தம் திருவாக்கில் பிறத்தலால் அத்தாளமும் முன்பு உள்ள பாசம் விட்டு அகல ஒழியா பிறவிதனை ஒழித்து கொள்ளும் நீர்மை காலங்கள் கழித்து சிவமே கூடினவாள் வள்ளலார் மற்ற அவர் அருளின் வாய்மை கூறின் வரம்பு என்னாம். அந்த இது ஓத்தூர் பதிகத்தோட கடைக்காப்புல வந்து ஆண் பனைகள் பெண் பனைகளா ஆகட்டும் அப்படின்னு அந்த பனைமரத்தை மென்ஷன் பண்ணி பாடினதுனாலயே வந்து அந்த பனைமரங்களுக்கெல்லாம் அதோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மா இல்லாம புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு இன்னொரு ஜென்மா, மரத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மா கிடையாது அந்த பனை மரங்களுக்கு. எல்லாம் முக்தி அடைஞ்சுடுத்து. சம்பந்த பெருமான் வாக்கால அந்த பனை மரத்தோட மென்ஷன் வந்ததுனால அவருடைய வாக்கினுடைய மகிமை, அதோட வரம்பு, லிமிட், அந்த வாக்குக்கு இதுதான் இது வரம்புன்னு ஏதாவது ஒரு லிமிட் கற்பிக்க முடியுமா என்ன? அதாவது ஈசன் அருளா இருக்கிறதுனால நம்ம தர்மபுரம் பதிகத்துல பார்த்தோம் இல்லையா, சம்பந்த பெருமானே சொல்றார் அம்மைய அவர் இந்த பதிகம் தர்மபுரம் பதிகத்தை வந்து நீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து வாசிக்க முடியல அவரால் யாழ்ல. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த யாழை உடைச்சுடுவோம் அப்படின்னு செவுத்துல மோதி உடைக்க போகிறத சம்பந்த பெருமான் வந்து அதை தடுத்து சொல்றார். வந்து அம்மையப்பர் அருள் வந்து யாழில் அடங்க வல்லதோ அப்படிங்கிறார். அது வந்து அந்த பர்சனல் சென்ஸே இல்லாம இருக்கக்கூடிய அருள் வாக்கா இருக்கிறதுனால அது வந்து லிமிட் பண்ணவே முடியாது. அது all the manifestation goes into it. அந்த ஒரு பொருளாவே இருக்கு அந்த வாக்கு. அதனால அதுக்கு வந்து லிமிட் கல்பிச்சுட முடியுமா அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அதை அனுபவிக்கிறார். அங்கண் அமரர் பெருமானை பணிந்து போந்து ஆடு அரவின் உடன் பொங்கு கங்கை முடிக்கு அணிந்தார் மகிழும் பதிகள் பல போற்றி மங்கை பாகர் அமர்ந்து அருளும் வயல் மாகரலைய வழுத்தி போய் கொங்கு மலர் நீர் குரங்கணி முட்டத்தை சென்று கூறுகினார். அங்க ஓத்தூர்ல இருந்து கிளம்பி அப்படியே அது பாம்பியும் கங்கையும் வந்து தலையில சூடின்னு இருக்கிற அந்த ஈசன் எழுந்தருளி இருக்கும் பல ஸ்தலங்கள்லையும் போய் அவரை ஸ்துதி பண்ணி நமஸ்காரம் பண்ணி மங்கைபாகர் அமர்ந்தருளும் வயல் மாகரல் உமையம்மைய இடபாகம் கொண்ட ஈசன் எழுந்தருளி இருக்கும் செழுமையான பச்சைப்பசேல்னு வயல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய பழமையான திரு மாகரல்ங்கிற ஸ்தலத்துல போய் ஈசனை ஸ்துதி பண்ணி அங்கேருந்து கிளம்பி குரங்கணில் முட்டம் அப்படிங்கிற ஸ்தலத்தையும் போய் அதுக்கு சமீபிச்சார். அந்த திரு மாகரல் பதிகம் வந்து பார்க்கணும். அந்த ஸ்தலம் வந்து ஆக்சுவலா சோழ மன்னன் ஒருத்தம், ராஜேந்திர சோழன், எந்த ராஜேந்திர சோழன் தெரியல, அந்த
சோழன் வந்து தஞ்சாவூர்ல ராஜாவா ஆண்டுன்னு இருந்த காலத்துல அந்த ஸ்தலத்துல வந்து ஒரு அந்த மாக்கரல்ல வந்து ஒரு விசேஷமான ஒரு பலாமரம் இருந்துதான். இந்திரன் பயிர் பண்ணினது. ஏதோ ஒரு அக்கேஷன்ல இந்திரன் வந்து பலாமரம் நட்டு ஈசனுக்கு வழிபாடுக்கோ அதுக்கோ பயிர் பண்ணின பலாமரம். வருஷம் முழுக்க அதுல வந்து காய் காய்க்கும், பழுக்கும். அது வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அந்த பலாப்பழம். இந்த சோழ மன்னன் வந்து ஆக்ஞை போட்டிருந்தானாம், அந்த ஸ்தலத்துல இருந்து டெய்லி ஒரு பிராமணன் வந்து பழுத்த ஒரு பலாப்பழத்தை தன்னோட தலையில தூக்கி வச்சுட்டு சிதம்பரத்துக்கு வந்து கொடுக்கணும். அங்கேருந்து சிதம்பரத்துல உச்சி காலத்துல நடராஜ பெருமானுக்கு அதை நைவேத்தியம் பண்ணுவா. அப்புறம் அது வந்து ராஜா கிட்ட போயிடும். இது டெய்லி நடந்துட்டு இருக்கு. அந்த அப்படி வர பிராமணன், அது தூக்கின்னு வர பிராமணன் வந்து தலையில வந்து சிக்கை எடுக்கப்படாது, காலில் செருப்பு போட்டுக்கப்படாது, நடந்து தூக்கி எடுத்துட்டு சிதம்பரத்துக்கு வரணும் அப்படின்னு ஏதோ ஆக்ஞை போட்டிருந்தாராம். அப்ப இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு ஒரு யௌவனத்துல இருக்கிற ஒரு பையன், இது என்னது அக்கிரமமா இருக்கு, அந்த ராஜா வந்து இப்படி ஒரு ஆர்டர் போட்டு இந்த ஊர்ல இருக்கிறவா வந்து தினம் அதை தூக்கினே நடந்து போகணும், அவளோட உயிருக்கு ஒரு உத்தரவாதமும் இல்லை, எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மரம் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னுட்டு யாருக்கும் தெரியாம ராவோட ராவா வேரோட அந்த மரத்தை வந்து எரிச்சுட்டான். ராஜாக்கு கேட்டு ரொம்ப கோபம் வந்தது. அந்த பையனை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னுட்டு ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸோட அடிச்சுட்டு அவனை வந்து நாடு கடத்துறான். ஊர் எல்லையில கொண்டு போய் அவனை வந்து துரத்தி விட்டுட்டு வரணும், இனிமே இந்த ஊருக்குள்ள நீ, இந்த நாட்டுக்குள்ள நீ வரப்படாது அப்படின்னு. அப்படி போகிறப்போ வந்து ஒரு உடும்பு, அது வந்து தங்க கலர்ல இருக்கு. அது இப்ப அப்படி இந்த குரூப் போயிட்டு இருக்கிறதே காட்டுல இந்த புதருக்கு நடுவுல அப்படி அந்த உடும்பு ஓடுறது, அது வந்து தங்க கலர்ல இருக்கு. அது எதுவோ சம்திங் டிவைன் அபவுட் இட் அப்படிங்கிறது தெரியறது. ராஜாவோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அதை துரத்திட்டு போறா. அது ஒரு புதற்குள்ள போயிடுறது. அதை இவாளால ட்ரேஸ் பண்ண முடியல. ஒரு வேல் எடுத்து வீசுறான். அந்த ஆர்மில இருக்கிற ஏதோ ஒரு ஆள் வீசினாக்கா அதோட வால் மாத்திரம் வந்து கட் ஆகிறது. அது ஆக்சுவலி ஈசன் தான் அப்படி ஒரு தங்க கலர்ல திவ்யமான உடும்பா வந்திருக்கார். அவர் மறைஞ்சு போயிடுறார். அந்த வால் கட்டானது மட்டும் வந்து அது அப்படி, அதுதான் வந்து அங்க சிவலிங்கமா இருக்கு. அப்புறம் சோழன் வந்து இப்படி ஆயிடுத்து அப்படின்னப்போ ஈசன் வந்து இல்ல, இதெல்லாம் நம்மளோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லி அங்க பிரதிஷ்டை பண்ணி சோழன் வந்து அவருக்கு கோவில் கட்டி வழிபாடு பண்றார் அப்படிங்கிறது வந்து ஸ்தல புராணம். ஸோ அந்த உடும்போட வால் மாதிரி இருக்கும். அங்க சிவலிங்கத்தோட ஷேப் வந்து பானம் வந்து பாக்கி ஸ்தலங்கள்ல எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி ரவுண்டா சிலிண்ட்ரிக்கலா அந்த மாதிரி இருக்காது. உடும்போட வால் இது மாதிரி இருக்கும் அங்க லிங்கத்தோட பானம். அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ணின மூர்த்தி. அவர் வந்து நவபாஷாணத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு சொல்லுவா. அது விசேஷமான ஸ்தலம். இது இவர் முருகப்பெருமானும் அங்க விசேஷம். அவர் வந்து மயில் ஊர்தியில இல்லாம தெய்வான கல்யாணத்துல இந்திரன் வந்து சீதனமா ஐராவத யானையை கொடுத்துட்டாராம். தன்னோட பொண்ணு மாப்பிள்ளைக்கு வெள்ளை யானையை கொடுத்துட்டாராம். அது அந்த யானை மேல ஆரூடமாய் தரிசனம் கொடுக்கணும் இந்திரனுக்கு அப்படின்னுட்டு யானை மேல ஆரூடமா இருப்பார் முருகப்பெருமான். திரிபுவன சுந்தரியா திரிபுவன மகேஸ்வரியா அதுவும் அம்பாளங்க திரிபுவன நாயகி. விசேஷமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போய் ஈசனை வழிபாடு பண்ணி அவர் பாடின பதிகம் இருக்கு. அது வந்து 3ஆம் திருமுறை 72வது பதிகம். பண் வந்து சாதாரி. 3ஆம் திருமுறை 72வது பதிகம். அதாவது சம்பந்த பெருமான் பாடின வினை நீக்க பதிகங்கள் ஒரு 20 21 ஏதோ சொச்சா இருக்கு.
ஆஹ் எல்லாத்துலயும் வினை போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பதிகத்துல வந்து இம்மீடியட்டா போகும். ஒவ்வொரு பாடல்லையும் வந்து இந்த ஈஸ்வர வழிபடுறவாளோட வினை பயன்கள்லாம் வந்து இம்மீடியட்டா போகும் அப்படின்னு பாடின ஒரு பதிகம். அது 3ஆம் திருமுறை 72வது பதிகம், பண் சாதாரி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விங்கு விளை கழனி மிகு கரை சியர்கள் பாடல் விளையாடலரவம் மங்குலொடு நீள் கொடிகள் மாடமலி நீடு பொழில் மாகரல் உளான் கொங்கு விரி கொன்றையொடு கங்கை வள திங்களணி செஞ்சடையினான் செங்கண் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே கலையின் ஒலி மங்கையர்கள் பாடல் ஒலியாடல் கவிநீதி அழகார் மலையின் நிகர் மாடம் உயர் நீள் கொடிகள் வீச்சு மலி மாகரல் உளான் இலையின் மலிவேல் நுணைய சூலம் வலனேந்தி எரி பொஞ்சடையினுள் அலைகொள் புனலேந்து பெருமானடியை ஏத்த வினையகலும் மிகவே காலையொடு துந்துபிகள் சங்கு குழல் யாழ் முழவு காமருவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மாகரல் உளான் தோலை உடை பேணி அதன் மேலோ சுடர் நாகம் அசையா அழகிதான் பாலையன நீரு புனைவான் அடியை ஏத்த வினை வரையும் உடனே இங்கு கதிர் முத்தினோடு பொன்மணிகள் உண்டியது இயுளுடனே மங்கையரும் மைந்தர்களும் மண்ணு புனலாடி மகிழ் மாகரல் உளான் கொங்கு வளர் கொன்றை குளிர் திங்களணி செஞ்சடையினான் அடியையே நுங்கள் வினை தீர மிக ஏத்தி வழிபாடு நுகராய் எழுமினே துஞ்சு நறு நீலம் இருள் நீங்க ஒளி தோன்று மதுவார் ககனிவாய் மஞ்சு மலி பூம்பொழிலின் மயில்கள் நடமாடமலி மாகரல் உளான் வஞ்ச மத யானை உரி போர்த்து மகிழ்வானோர் மறுவாளன் வளரும் நஞ்சமிருள் கண்டமுடை நாதன் அடியாரை நலியா வினைகளே மண்ணு மறையோர்களோடு பல்படிம மாதவர்கள் கூடி உடனாய் இன்ன வகையால் இனிது இறைஞ்சிமையோரிலே மாகரல் உளான் மின்னை விரி புஞ்சடையின் மேல் மலர்கள் கங்கையோடு திங்களெனவே மின்னை விரி புஞ்சடையின் மேல் மலர்கள் கங்கையோடு திங்களெனவே ஒன்னும் அவர் தொல்வினைகள் ஒல்க உயர்வானுலகம் ஏறல் எளிதே பெய்ய வினை நெறிகள் செல வந்தடையும் மேல் வினைகள் வீட்டலுருவீர் மைகொள் பிரி காணல் மதுவார் கழனி மாகரலுளான் எழிலதார் கைய கரி கால் வரையின் மேலதுரி தோளுடைய மேனி அழகார் ஐயனடி சேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே தூசு துகள் நீள் கொடிகள் மேகமோடு தோய்வன பொன்மாடமிசையே மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஓதி மலி மாகரல் உளான்
ஆசுபத விச்சை வரி நச்சரவு கற்றையுடை எணியழகார் ஊசு பொடி ஈசன் என ஏற்ற விலை நெற்றலில போகும் உடனே தூய விரி தாமரைகள் நெய்தல் கழுநீர் புகழை தோன்ற மது உண்பாய வரிவண்டு பல பண்புகளும் ஓசை பயில் மாகரல் உளான் சாய விரல் ஊன்றிய ராவணன தன்மையட நின்ற பெருமான் ஆய புகழ் ஏத்தும் அடியார்கள் வினையாயினவும் அகல்வதெளிதே காலினல பைங்கழல்கள் நீள்மொழியின் மேலுணர்வு காபுரவினார் மாலும் மலரானும் அறியாமை எரியாகி உயர் மாகரல் உள்ளான் நாளும் எரி தோலும் முடி மாமணியனாகமுடு முடிவுடனாயி ஆளும் விடை ஊர்தி உடையடிகளடியாரை அடையா விதைகளே கடைகொள் நெடுமாட மிக ஓங்கு கமல் வீதி மலிகாழியவர் கோன் அடையும் வகையால் பரவி அரணை அடி கூடு சம்பந்தன் உரையால் மடைகொள் புனலோடு வயல் கூடு பொழில் மாகரலுளான் அடியே உடைய தமிழ் பத்தும் உணர்வாரவர்கள் தொல்வினைகள் ஒல்கும் உடனே மாகரல் உளான் அடியே அடையும் வகையால் பரவி அரணை அடி கூடு சம்பந்தன் உரையால் உடைய தமிழ் பத்தும் உணர்வாரவர்கள் சொல்வினைகள் ஒல்கும் உடனே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்கு விளை கழனி அந்த ஸ்தலத்துல வயல்கள்லாம் நல்லா ரொம்ப செழுமையா இருக்கு. பெரிய புராணத்துல இந்த பாடல் சொல்லும் போதே சொன்னார்ல, வயல்கள்லாம் பசுமையான வயல்கள் பலது சூழ்ந்து இருக்கக்கூடிய திருமாக்கரல்ங்கிற ஸ்தலத்துக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னு. கழனி நல்ல வயல்கள்லாம் செழுமையா, ஒரு வாஸ்ட் ஏரியா செழுமையான வயல்களா இருக்கு. அங்க இந்த ரூட்டு, இந்த இஞ்சி மஞ்சள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதெல்லாம் நல்லா செழிச்சு வளர்ந்துட்டு இருக்கு. விங்கு விளை கழனி மிகு கடைசியர்கள் பாடல். நல்ல நிறைய வாஸ்ட் ஏரியா வயலா இருக்கு. அங்க வயல்ல வேலை செய்யறவெல்லாம் இருக்கா, கடைசியர்கள் பெண்கள். வயல்ல வேலை செய்யற இந்த உழவு தொழில் செய்யற பெண்கள்லாம் அந்த வயல்ல நின்று வேலை பண்ணிட்டு இருக்கா. வேலை பண்ற காலத்திலேயே அப்படி பாடிண்டு ஆடிண்டு ஆனந்தமா விளையாடிண்டு அப்படி கேஷுவலா பேசிண்டு. பாடல் விளையாடல் அரவம். அவ பாடுற பாட்டு விளையாட்டா அவ அப்படி பேசிக்கிற அந்த சப்தம் அப்படியே அங்க கேட்டுட்டே இருக்கான். மங்குலோடு நீள் கொடிகள் மாடம் மலி நீடு பொழில் மாகரல் உளான். வயல்கள் மட்டும் இல்ல, ஆகாசத்தை போய் முற்ற மாதிரி கொடிகள்லாம் மேல பறக்க விட்டுருக்க கூடின பெரிய பெரிய மாடங்கள்லாம் இருக்கு. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா க்ஷேமகரமா வாழ்ந்துட்டு இருக்கா. மாடங்கள்லாம் மலிஞ்சு இருக்கு. நீள் கொடிகள்லாம் பறக்கக்கூடிய மாடங்கள் ஆகாசத்தை தொடும்படியா ஒரு சிந்து பெரிய மாடங்கள் இருக்கு. ஒரு வாஸ்ட் ஏரியா அடர்ந்த கார்டன்ஸா இருக்கு. நீடு பொழில் பெரிய பெரிய கார்டன்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த திருமாகரல்ங்கிற ஸ்தலத்துல ஈசன் போய்கொண்டிருக்க. கொங்கு விரி கொன்றையோடு கங்கை வளர் திங்களணி செஞ்சடையினான். இந்த மாகரல் ஈசன் அப்படியே தேன் ஒழுக ஃப்ரெஷ்ஷா பூத்து மனம் கமழக்கூடின கொன்றை புஷ்பத்தை, அப்புறம் ஆகாச கங்கை, வளரும் சந்திரகலை, இதெல்லாத்தையும் தன்னுடைய செஞ்சடையில சூடின்னு இருக்கார். தலையெல்லாம் செம்பட்டை பிடிச்சி ஜடை பிடிச்சு கிடக்கு. அதுல இதெல்லாம் தன்னோட ஜடையில ஆபரணமா சூடின்னு இருக்கார். இந்த மாகரல் ஈசன்
செங்கண் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள். ஒரு ரிஷபத்து மேல ஆரூடமா இருக்கார். ரிஷபம் நானா துருவா அப்படி கண்ணு செவந்துன்னா இட் இஸ் இட் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, அப்படி வைப்ரண்டா இருக்கு இந்த ரிஷபம். அப்படி இருக்க ரிஷபத்தை வந்து வாகனமா கொண்டிருக்கிற நம்ம அண்ணலுடைய அடி சேர்பவர்கள். வாகரல்ல போய் ஈசனுடைய திருப்பாதத்துல சமர்ப்பணம் பண்ணி அவரை நாட வல்லவர்களுடைய தீவினைகள் தீரும் உடனே. அந்த கர்ம பலனால அவளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொன்னா வாகரல் ஈசனோட திருப்பாதத்தை அடைஞ்சு ஸ்துதி பண்ற காலத்திலேயே எல்லாமே வந்து தீந்து போயிடுறது. கலையின் ஒலி மங்கையர்கள் பாடல் ஒலி ஆடல் பாடல் ஒலி ஆடல் ஆடல் கவிஞேதி அழகார் மலையின் நிகர் மாடம் உயர் நீழ்கொடிகள் வீசுமலி மாகரல் உளான். அங்க இருக்கிற பெண்கள்லாம், அந்த ஊர்ல வாழக்கூடிய பெண்கள்லாம் வந்து கலைகள்லாம் கத்துக்கிறாளோ இல்ல கத்துன கலையெல்லாம் எக்ஸிபிட் வந்து சமர்ப்பணம் பண்றாளோ ஈசனுக்கு, அந்த சப்தம் எப்பயும் கேட்டுட்டே இருக்கு. கலையின் ஒலி மங்கையர்கள் பாடல் ஒலி. அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். கலை சமர்ப்பணம் பண்றவாளோட அந்த சப்தம், அங்க இருக்கிற பெண்கள்லாம் வந்து பாட்டு கத்துக்கிறவா பாடுறவாளோட அந்த சப்தம், நடனம் ஆடுறவா அந்த சலங்கை சப்தம், அந்த இதோட சப்தம், அதெல்லாம் வந்து அழகா ஒரு மிக்ஸ் ஆகி கவின் எய்தி அழகார். கவின்கிறதுக்கும் அழகுன்னு அர்த்தம். அழகுங்கிற வார்த்தை ரெண்டுத்தையும் எல்லாம் அப்படியே பிளெண்ட் ஆகி அழகா ஒரு மெலோடியஸா சப்தம் கட்டுனே இருக்கான் அந்த ஊர்ல. மலையின் நிகர் மாடம் உயர், அதோட சேர்ந்து திருப்பி அதே அந்த ஸ்தலத்துல வாழக்கூடிய ஜனங்கள்லாம் நல்லா க்ஷேமகரமா வாழ்ந்துட்டு இருக்கா. பெரிய பெரிய மாடங்கள்ல மலை மாதிரி ஓங்கி பெருசா வைபவமா இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்கு. அது மேல கொடிகள்லாம் பறக்க விட்டுருக்கா. மலையின் நிகர் மாடம் உயர் நீள் கொடிகள் வீசு மலி மாகரல் உளான். சமிருத்தமா இருக்கு அந்த மாதிரி இருக்கிற மாடங்கள். இந்த மாகரல்ங்கிற ஸ்தலத்துல ஈசன் வந்து எழுந்தருளி இருக்கார். இலையின் மலி வேல் நுணைய சூலம் பலனேந்தி. எப்படி எழுந்தருளி இருக்கார் அப்படின்னா, அந்த எட்ஜு வந்து வேல்னா சாதாரணமா ஒரே ஒரு எட்ஜு இருக்கும். ஈசனுடைய வேல் வந்து திரிசூலப்படை, அது மூணா விரிஞ்சு இருக்கிறது. அதான் மூவிலை வேல்னு சொல்றது. மூணு பீசஸா பிரிஞ்சு இருக்கக்கூடிய எட்ஜை உடைய வேல். இலையின் மலி வேல் நுணைய சூலம் பலனேந்தி, அந்த சூலப்படைய வந்து வலது கையில ஏந்தின்னு இருக்கார். எரிபுன் சடையினுள் அலைகுள் புனல் ஏந்து பெருமான். அவருடைய ஜடை ஏற்கனவே அது செஞ்சடையா இருக்கு, ஒளிமயமா இருக்கு, அக்னி மாதிரி இருக்கு ஜடை. இது இந்த வர்ணனை இந்த பதிகத்துல திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. எரிபுன் சடையினுள், அப்படி அக்னி மாதிரி ஒளிமயமா சிவந்த கலர்ல இருக்கக்கூடிய ஜடையில வந்து அலைகொள் புனல் ஏந்து பெருமான். அலை அடிச்சுட்டு பிரவாகமா வந்த ஆகாச கங்கையை வந்து அந்த ஜடையில தரிச்சுட்டு இருக்காரு ஈசன். அவர் அடியை ஏத்த வினை அகலும் மிகவே. அந்த ஈசனுடைய திருப்பாதத்தை வந்து நம்ம ஸ்துதி பண்றவாளோட கர்ம வினைகள் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா போயிடும், உடனே போயிடும், கம்ப்ளீட்டா போயிடும். காலையோடு துந்துபிகள் சங்கு குழல் யாழ் உழவு காமருவு சீர் மாலை வழிபாடு செய்து தவர்கள் ஏத்தி மகிழ் மாகரல் உளான். அந்த ஸ்தலத்துல வந்து பெரிய தபஸ்விகள்லாம் வந்து ஈசனை வழிபாடு பண்ண வரா. காலம்பர வேலையிலயும் சரி சாயங்கால வேலையிலயும் சரி, அந்த சந்தியா காலத்துல உச்சி காலத்துல எல்லாம் ஈசனை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அங்க வர பெரிய தபஸ்விகள்லாம் வந்து காலம்பரையும் சரி சாயங்காலமும் சரி அந்த ஈசனை அன்போட வாத்தியங்கள்லாம் திவ்யமான வாத்தியங்கள்லாம் முழக்கி வழிபாடு பண்றா. அந்த சப்தம் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு. துந்துபி சங்கு குழல் யாழ் உழவு, அந்த வாத்தியங்கள்லாம் வாசிய அழகா ஈசனுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்றா. அந்த சப்தங்கள்லாம் அப்படி மிக்ஸ் ஆகி மெலோடியஸா அழகா கேட்கறதாம். ரொம்ப வைபவமா நடக்கிறது அவருக்கு வழிபாடு. இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்க சமர்ப்பணம் பண்ணி காமருவு சீர் வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மாகரல் உளான். தபஸ்விகள்லாம் அந்த ஸ்தலத்துல ஈசனை வழிபாடு பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். அப்படி
அப்படி இருக்கிற அந்த ஸ்தலத்துல ஈசன் எழுந்தருளி இருக்கார். தோலை உடை பேணி அதன் மேல் ஓர் சுடர் நாகம் அசையா அழகிதா. ஈத ஈசன் வந்து இடுப்புல வஸ்திரமா என்னத்தை கட்டின்னு இருக்காருன்னா தோல், புலித்தோல், மேல ஆனை தோல், இங்க இடுப்புல இருக்கிற தோல், புலித்தோல் உடை பேணி அதன் மேல் ஓர் சுடர் நாகம் அசையா. அசைங்கிறது அதுக்கு மேல அப்படி பெல்ட் மாதிரி சுத்தி கட்டிக்கிறது. அந்த புலித்தோல் மேல வந்து ஒரு பாம்பு, சுடர் நாகம், அது வேற வந்து ஒளிமயமான பாம்பு. பாம்பே பளபளன்னு இருக்கும். இந்த விஷத்தை கக்காத வச்சுட்டு இருந்தாக்க அதோட தலையில ஒரு நாகமணின்னு உண்டாருதும்பா. அது ஒரு ஒளிமயமான மணி. அதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கிற அந்த பாம்பு, பளபளான்னு இருக்கிற பாம்பை வந்து அசையா அந்த புலித்தோல் மேல அணிஞ்சுட்டு இருக்காராம் ஈசன். சுடர் நாகம் அசையா அழகிதா, ரொம்ப அழகா திவ்யமா அணிஞ்சுட்டு பாலையன நீரு புனைவான். அந்த பாலை வனத்துல இருக்கிற மாதிரி பொடி விபூதினும் எடுத்துக்கலாம். வெள்ளை கலர்ல இருக்கிற வெள்ளை வெளையர்னு இருக்கிற பால் நிறத்துல இருக்கிற விபூதினும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துனாலும் ஓகேதான். பாலை அன நீரு புனைவான், அது மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை வெளையர்னு இருக்கிற ஃபைன் விபூதியை வந்து மேலெல்லாம் வந்து நன்னா பூசின்னு இருக்காரு ஈசன். புனைவான் அவருடைய அடியை ஏத்த வினை பறையும் உடனே. அந்த மாகரல் ஈசனுடைய திருப்பாதத்தை வந்து ஸ்துதி பண்ண பிராரப்த வினைகள்லாம் வந்து இம்மீடியட்டா போயிடும், பறையும் உடனே. இங்கு கதிர் முத்தினோடு பொன் மணிகள் உந்தி எழில் மெய்யுள் உடனே மங்கையரும் மைந்தர்களும் மண்ணு புனலாடி மகிழ் மாகரல் உளான். இது ஆக்சுவலா இது ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். எப்படி அது வேர்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. அதாவது கதிர் ஒளி வீசக்கூடிய முத்து, தங்கத்தோட அம்சம், மணிகள் எல்லாத்தையும் வந்து உந்திண்டு வர ஜலத்துல பெண்கள் வந்து தன்னுடைய மைந்த அவ ஹஸ்பண்ட்ஸோட ஸ்நானம் பண்ணி ஈசனை வழிபாடு பண்றான்னு எடுத்துக்கலாம். அவ வந்து மேல தரிச்சுட்டு இருக்கா, பொன் மணிகளை வந்து அழகா ஆபரணமா தரிச்சுட்டு இருக்கான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா உந்தி எழில்னு வர்ற அதோட எடுத்துட்டானாக்கா அந்த நதிக்கு அப்படி அது எல்லாத்தையும் அடிச்சுன்னு வரக்கூடிய ஜலம்னு எடுத்துக்கலாம். எல்லா பல வசந்த அம்சங்களை எல்லாம் வந்து தன்னுடைய பிரவாகத்துல அடிச்சுன்னு வர ஜலத்துல வந்து அழகிய பெண்கள், அலங்கரணம் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள்லாம் வந்து அவ ஹஸ்பண்ட்ஸோட சேர்ந்து மங்கையரும் மைந்தர்களும் மண்ணு புனலாடி மகிழ் மாகரல் உளான். அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணி ஈசனுக்கு வந்து வழிபாடு பண்றா ரெண்டு பேரும். அங்க ஈசன் எழுந்தருளி இருக்கார். பொங்கு வளர் கொன்றை குளிர் திங்கள் அணி செஞ்சடையினான் அடியையே நுங்கள் வினை தீர மிக ஏத்தி வழிபாடு நுகரா எழுமினே. அப்படியே வாசனை கமழக்கூடியது, தேன் ஒழுகின்னு இருக்கக்கூடியனா ஃப்ரெஷ்ஷா பூத்திருக்கிற கொன்றை புஷ்பம், குளிர்மையான சந்திரனுடைய ஒரு கலை அம்சம், அது எல்லாத்தையும் தன்னுடைய செஞ்சடையில திருப்பி சிவந்த ஜடையில வந்து அந்த கொன்றை புஷ்பத்தையும் சந்திரகலையும் வந்து ஆபரணமா அணிஞ்சின்னு இருக்கிற ஈசனுடைய திருப்பாதத்தை செஞ்சடையினான் அடியையே உங்கள் விடை தீர மிக ஏத்தி வழிபாடு நுகரா எழுமினே. அந்த ஈஸ்வருடைய திருப்பாதத்தை வந்து உங்களுடைய வினைகள்லாம் தீரும் வகையா ஸ்துதி பண்ணி வழிபாடு பண்ணுங்கோ, இம்மீடியட்டா போயிடும். அவர் பாதத்துல போய் வழிபாடு பண்ண வினைகள் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா போயிடும். துஞ்சு நறு நீளம் இருள் நீங்க ஒளி தோன்று மதுவார் கழனிவாய் மஞ்சுமலி பூம்பொழில் மயில்கள் நடமாட மலி மாகரல்லாம். அது ஸ்தலத்தோட வர்ணனை. நீலம் நீலோத்பல புஷ்பம் வந்து பூத்திருக்கு. ஆனா அது வந்து சாயங்காலம் ஏதோ பூத்திருக்கு நீலோத்பல புஷ்பம். நைட்டு இருட்டுல வந்து அதோட கலர் ஒன்றும் பெருசா தெரியல. அந்த இருள் நீங்க நைட்டோட டார்க்னஸ் அப்படி நீங்கி கார்த்தால வந்து சூரியன் உதிச்சு வெளிச்சம் வரத்தே வந்து அந்த நீலோத்பல புஷ்பங்கள்லாம் வந்து பளிச்சுன்னு நல்லா பிரகாசவத்தா அதை ஏறலாம், ஒளி வீசிண்டு.
பிஞ்சு நறு நீலம் இருள் நீங்க ஒளி தோன்று மதுவார் கழனிவாய். இந்த தேனெல்லாம் பாஞ்சுன்னு இருக்கு. அது ஏதோ அங்க இருக்கிற பூத்த புஷ்பங்கள்ல இருந்து எல்லாம் தேன் ஒழுகி வயல்லெல்லாம் ஏகப்பட்ட தேன் அப்படி இருக்கிற வயல்கள், மதுவார் கழனி, தேன் பாயக்கூடின வயல்கள்லாம் இருக்கு. மஞ்சுமலி பூம்பொழில் மயில்கள் நடமாட மலிமாகரல். ஆகாசத்தை போய் முற்றா மாதிரி செழிச்சு வளர்ந்து புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்க கூடின அழகான கார்டன்ஸ், அடர்ந்து செழுமையா ஓங்கி வளர்ந்துருக்க கூடின கார்டன்ஸ். அதுல வந்து மயில்கள்லாம் ஆனந்தமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். மயில்கள் நடமாட மலி மாகரல். இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா சமிருத்தமா கிடைக்கிறது அந்த ஸ்தலத்துல. அப்படி இருக்கக்கூடிய மாகரல்ங்கிற ஸ்தலத்துல ஈசன் எழுந்தருளி இருக்கார். வஞ்ச மத யானை உரி போர்த்து மகிழ்வான் ஒரு மழுவாளன் வளரும் நஞ்சம் இருள் கண்டமுடை நாதன். ஈசன் வந்து அந்த தாருகாவனத்து ரிஷிகள் ஆபிசாரத்தினால ஏவின யானை, வஞ்ச மத யானை, மதம் பிடிச்சு ரொம்ப கட்டுக்கடங்காம வந்து ஈசனை வதம் பண்ணணுங்கிற பாவத்தோட பயங்கரமா பிளிரிண்டு வந்த அந்த யானைய வந்து அதோட தோலை உரிச்சு அப்படி அனாயாசமா அது அப்படி காலால மெதிச்சதோட தோலை உரிச்சத மேல போர்த்தின்னு இருக்கக்கூடிய ஈசன் போர்த்து மகிழ்வான் ஒரு மழுவாளன். தன்னுடைய வலக்கையில வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு மழு ஆயுதம் ஏந்தின்னு இருக்கார். தன்னை நாடி வர அடியார்களுடைய வினைகள் எல்லாத்தையும் கட்டு பண்ணி போக்குறதுக்கு மழுவாளன். வளரும் நஞ்சம் இருள் கண்டம் உடை நாதன். தன்னுடைய திருக்கழுத்து அதான் அவர் வந்து ஜீவன்களுடைய பிராரப்த வினையெல்லாம் ஏத்துக்கிறாருங்கிறதுக்கு அந்த நீலகண்டம் வந்து ஒரு ப்ரூஃப். அந்த பார்க்கடலை கடைஞ்சு அதுலேருந்து வந்து அந்த பயங்கரமான விஷத்தினால லோகமே அழிஞ்சு விடும் போல இருக்கு. யாராலையும் வந்து யாரும் சர்வைவே பண்ண மாட்டான் அந்த லோகத்துல, ஒரு ஜீவனும் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாரையும் காப்பாற்றும் விதமா காருண்யத்தினால அதை எடுத்து தான் பானம் பண்ணி அதை கழுத்தோட நிறுத்தின்றார். நஞ்சம் இருள் கண்டம், அதனால கழுத்துல வந்து அந்த விஷம் அப்படியே தங்கி போய் கழுத்து இருண்டு போயிடுத்து. கழுத்து வந்து டார்க் கலரா எடுத்து. நஞ்சம் இருள் கண்டம் உடை நாதன் அடியாரை நலியா வினைகளே. நம்ம நீலகண்ட பதிகத்துல பாடினா மாதிரி அடியார்களுக்கு வந்து ஒரு துன்பம் வராது, காப்பது கண்டம் அப்படி சொன்னார் இல்லையா சம்பந்த பெருமான். அந்த விஷத்தை கழுத்து தரிச்சுட்டு இருக்கிற நாதன் அடியவர்களை நலியா வினைகளே, அப்படி அவருடைய ப்ரொடெக்ஷன் கவர்ல இருக்கக்கூடிய அடியவர்களை ஒரு வினை பயனும் அவளை வந்து எந்த விதத்திலையும் பாதிச்சுட முடியாது. மண்ணும் மறையோர்களோடு பல்படிம மாதவர்கள் கூடி உடனாய் இன்ன வகையால் இனிது இறைஞ்சி இமையோரில் எழுமாகரல் உளான். அங்க பல பேர் வந்து பரமானந்தமா ஈசனை வழிபாடு பண்றான். வேதம் படிச்சவாள்லாம் வந்திருக்கா, அங்கே புரிந்தி இருந்து அந்த ஈசனுக்கு நித்த வழிபாடு பண்றவா வேத மந்திரங்கள்னால. பெரிய பெரிய தபஸ்விகள் தேவதைகள் எல்லாரும் கூடி அந்த ஈசனை எந்த வழியில வழிபாடு பண்ணணுமோ ஆகம விதி அந்த மாதிரி போட்டு கொடுத்த விதிப்படி இன்ன வகையால் இனிது இறைஞ்சி இவையோரில் எழுமாகரல் உளான். ஈசனுக்கு திருப்தி ஏற்படும்படியா அவருக்கு வந்து வழிபாடு பூஜைகள்லாம் பண்றா தபஸ்விகள் தேவதைகள்லாம் வந்து எல்லாருக்கும் அனுகிரகமூர்த்தியா மாகரல் ஈசன் எழுந்தருளி இருக்கார். மாகரல் உளான். மின்னை விரி புஞ்சடையின் மேல் மலர்கள் கங்கையோடு திங்கள் எனவே உண்ணும் அவர் தொல் வினைகள் ஒல்க உயர் வானுலகம் ஏறல் எளிதே. அது ஈசனை மாகரல் ஈசனை வந்து எப்படி தியானம் பண்ணினாலே போறோம்னு சொல்றார். திருப்பி அதே ஜடை மின்னல், அப்படி மின்னல் கொடி மாதிரி ஒளிமயமா பிரகாசவத்தா இருக்காம் அவரோட ஜடை. எரி புஞ்சடைன்னு வந்தது இல்லையா முன்னாடி, மின் சடை மின்னலோட கொடி மாதிரி ஒளிமயமா அப்படி நீண்டு இருக்கக்கூடிய விரிந்த ஜடை புஞ்சடை, முறுக்கி செவந்த சடையா இருக்கு. அது மேல வந்து பல புஷ்பங்களை சூடின்னு இருக்கார். கொன்றை ஊமத்தம்பூ இதெல்லாமோ வன்னி கூவிலம் எல்லாம் சூடின்னு இருக்கார்.
அப்படி தன்னுடைய திருமுடியில வந்து புஷ்பங்களையும் இந்த ஆகாச கங்கையும் சந்திர கலையும் ஈசன் தரிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு அவருடைய திருமுடிய வந்து தியானம் பண்ணி உண்ணும் அவர் நல்லா ஹிருதயத்துல அந்த திருமுடி தியானத்தை டீப்பா பண்றவர்களுக்கு தொல் வினைகள் ஒல்க. அப்படி தியானம் பண்றவாளோட பிராரப்த கர்மா ரொம்ப பழைய காலத்துல இருந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடிய பயங்கரமான கர்ம வினைகள் எல்லாம் நீங்குவதனால் உயர் வானுலகம் ஏறல் எளிதே. அந்த ஜீவனுக்கு வந்து வசந்த லோகங்களுக்கு, வானுலகம்னா ஸ்வர்க்க லோகம்னு எடுத்துக்கலாம், ஈசனுடைய லோகம் மாணவன் அப்படின்னு ஈசனுக்கும் ரெஃபர் பண்றது உண்டு, சிவலோகத்துக்கும். அதாவது அந்த ஜீவனுடைய கர்ம பந்தங்கள் எல்லாம் விலகிறதுனால ஈசனை அடையறதுக்கு கூடின யோக்கியத்தை ஏற்படுறது. மாகரல் ஈசனுடைய திருமுடி தியானம் டீப்பா பண்றதுனாலயே ஒரு ஜீவனுக்கு வந்து அதனுடைய கர்ம வினைகள்லாம் கம்ப்ளீட்டா நீங்கி ஈசனை அடையக்கூடின யோக்கியத்தை ஏற்படுறது. உண்ணும் அவர் தொல் வினைகள் ஒல்க உயர் வானுலகம் ஏறல் எளிதே. ரொம்ப ஈஸி ஆயிடுறதுதான் ஈசனை போய் அடையிறதுங்கிறது, ரொம்ப ஈஸி ஆயிடுறது. வெய்ய வினை நெறிகள் சில வந்து அணையும் மேல் வினைகள் வீட்டல் உருவீர். எப்படி சொல்றார், அதாவது இந்த ஜீவ பாவத்துல இருக்கக்கூடிய இருக்கிறவால அட்ரஸ் பண்றார். வெய்ய வினை நெறிகள் சில வந்தனையும் மேல் வினைகள். அது ஜீவ பாவத்தினால உந்தப்பட்டு எதோ தப்பு தப்பு கர்மால எல்லாம் வந்து ஜீவன் ஈடுபட்டு விடுறது. அதோட பலன் வந்து பச்சாத் பவதிய துக்கம். அது அப்ப தெரிய மாட்டேங்கிறது. ஆசை எதுனாலயோ உந்துப்பட்டு தப்புன்னு தெரியாம இல்ல, இருந்தாலும் அந்த ஆசை கோபம்ங்கிற அந்த வேகத்தினால வந்து வெய்ய வினைகள், அப்படி அதோட ரிசல்ட் வந்து அப்படி பொசுக்கும்படியா இருக்கக்கூடிய வினைகள்ல ஈடுபட்டுடுறது. அந்த அந்த வழியில போனதுனால வெய்ய வினை நெறிகள் சில வந்து அணையும் மேல் வினைகள். அப்படி ஒரு இம்பல்ஸ்ல தப்பு பண்ணிட்டாக்க அதோட அந்த கர்ம பலன்கள்லாம் வந்து அந்த ஜீவனை பயங்கரமா தாக்குறது. அதுல இருந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணுமா அப்படின்னு நினைக்கிறேலா, வந்தன மேல் வினைகள் வீட்டல் உருவீர். அதெல்லாம் நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பயங்கரமா வந்து சேரக்கூடிய வினைப்பயன்கள் எல்லாம் கிளென்ஸ் பண்ணிக்கோங்கோ. மைகொள் விரி காணல் மதுவார் கழனி மாகரலுளான் எழிலதார் கையகரி கால் வரையின் மேலது உரி தோலுடைய மேனி அழகார் ஐயன் நாடி சேர்பவர். உங்களுக்கு அந்த வினைகள்லாம் போகிறதுக்கு, வினைப்பயன்கள்லாம் போறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. மைகொள் விரி காணல் மதுவார் கழனி, இருண்டு அடர்ந்து செழிச்சு வளர்ந்து இருக்கிற காடுகள். அதனால அதுக்குள்ள வந்து நிழல் அடிச்சு அப்படி மை மாதிரி கருப்பா இருக்கான், உள்ள நிழல் படிஞ்சு இருக்கக்கூடிய அடர்த்தியான செழிச்சு வளர்ந்த காடுகள். புஷ்பங்கள்ல இருந்து தேன் எல்லாம் ஒழுகி அப்படி வயல்லெல்லாம் ஓடின்னு இருக்கக்கூடிய அழகான செழிப்பான வயல்கள். இதெல்லாம் இருக்கக்கூடிய மாகரல்ங்கிற ஸ்தலத்துல ரொம்ப அழகா ஈசன் எழுந்தருளி இருக்கார். எப்படி இருக்காருன்னா, கைய கரி கால் வரையின் மேல தூரி, மலை மாதிரி பெருசா கண்ணங்கரேன்னு பிளிரிண்டு பயங்கரமா வந்த யானையினுடைய தோலை உரிச்சு மேல போத்தின்னு இருக்கிறவர். உரி தோலுடைய மேனி அழகார், அது மேல போத்திண்டு ரொம்ப அழகா இருக்காராம் வந்து ஈசன். யானையோட தோலை பொத்திண்டு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஐயன் இருக்கார். அவருடைய திருப்பாதம் அடி சேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே. அந்த மாகரல் ஈஸ்வருடைய திருப்பாதத்தை போய் ஸ்துதி பண்ற அடியவர்களுடைய வினைப்பயன்கள் வந்து அவளை நெருங்கறதுக்கு பயந்துட்டு ஓடி போயிடும் அவகிட்டேருந்து. இந்த இடைமருதூர்ல வந்து வரகுண பாண்டியன் வந்து வேணும்னு பண்ணல, அவர் ஏதோ வெளியில எங்கேயோ போயிட்டு சந்தியா காலம் இருட்டுற டயத்துக்கு காடு வழியா மதுரைக்கு வந்துட்டு இருக்கார். அப்போ வழியில அந்த காட்டுல வந்து நடப்பாதை, அதெல்லாம் நடந்து இருக்கிற பாதை, அதுல பாதைக்கு நடுவுல ஒரு பிராமணர் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார். இருட்டுல அவருக்கு கண்ணு தெரியல. அந்த குதிரை வந்து மிதிச்சு அந்த பிராமணர் வந்து போயிட்டார், ஆன் த ஸ்பாட் போயிட்டார்.
வரகுண பாண்டியனுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சுன்றது. சுந்தரேஷ பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணினாராம், நீ நம்மள போய் இடைமருதூர்ல வழிபாடு பண்ணு அப்படின்னாராம். சரின்னு இடைமருதூருக்கு வந்து வரார் வரகுண பாண்டியன். வந்து கிழக்கு வாசலால ஈஸ்வனுடைய சந்நிதிக்கு போறத அவரை பிடிச்சுட்டு இருந்த அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து இடைமருதூர் ஈசன் சந்நிதிக்கு போறதுக்கு வலிமை இல்லாததுனால வாசல்லையே உட்காந்து இந்த ராஜா வெளியில வரும்போது புடிச்சுக்கலாம் அப்படின்னு. இன்னமும் அங்க பிரம்மஹத்தி தோஷம் இங்க உட்காந்துட்டு இருக்கு, பார்க்கலாம் நம்ம. அங்கேருந்து ராஜா வழிபாடுலாம் பண்ணி அவருக்கு தோஷமெல்லாம் நீங்கி இந்த வாசம் வேண்டாம், வேற வாச வழியா போன்னு ஈசன் அனுப்பி விட்டுட்டார். தெற்கு வாசலையோ வடக்கு வாசலையோ வெளில போயிடுறார். அப்ப இந்த பிரம்மஹத்தி வந்து அவரை புடிச்சுக்க முடியாம அங்கேயே இருக்கு அப்படின்னு. இந்த மாகரல் ஈஸ்வருடைய ஐயன் அடி சேர்பவரை அஞ்சி அடையாவின. அந்த ஈஸ்வருடைய சாநித்தியத்தினால வந்து அந்த ஈசன் திருப்பாதங்களை வழிபாடு பண்ணக்கூடிய அடியவர்களை பார்த்து வினை பயன்கள்லாம் பயந்து போய் அவளை பாதிக்காம போயிடுமா. ஐயன் அடி சேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே. அவளை விட்டு நீங்கிறதே வினை பயன்கள்லாம். தூசு துகில் நீள் கொடிகள் மேகமொடு தோய்வன பொன்மாடம் இசையே மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஓதிமலி மாகரல் உளான். திருப்பி அங்க இருக்கக்கூடிய மாடங்கள் செழுமையான எல்லாம் ஜனங்கள்லாம் நல்லா வைபவமா வாழ்ந்துட்டு இருக்கா. கொடிகள்லாம் மேல கட்டி பறக்க விட்டு இருக்கக்கூடிய ஒசந்த பெரிய வைபவமான மாடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் மேகத்தோட போய் முடிந்து இருக்கு அந்த கொடிகள்லாம். துணியால தூசு துகில் நீள் கொடிகள், துணியால பண்ணப்பட்ட கொடிகள்லாம் வந்து பறந்துட்டு இருக்கு மாடங்கள் மேல. அது போய் மேகத்தெல்லாம் தொடும்படியா இருக்கு. தங்கத்தால் அவ்வளவு வைபவமா இருக்குன்னு அர்த்தம். வீடுகள்லாம் பொன் மாடம்னு தங்கத்தால கட்டின வீடுன்னு இல்லை, மணிகள்லாம் இழைச்சு அந்த மாதிரி நல்ல வைபவமா க்ஷேமமா இருக்கக்கூடிய மாடங்கள்லாம் இருக்கு. அது மேல இந்த கொடிகள்லாம் பறக்கிறது மேகத்தை தொட்டுண்டு. மாசுபடி செய்கை மிக மாதவர்கள் ஓதிமலி மாகரல் உளான். அவளோட கேரக்டர்ல ஒரு குத்தம் சொல்லிட முடியாது. அப்படி இருக்கிற பெரிய தபஸ்விகள்லாம் வந்து அந்த ஈஸ்வருடைய திருப்பாதத்தை வந்து வழிபாடு பண்றா. அவர் அங்க மாகரல்ங்கிற அந்த ஸ்தலத்துல எழுந்தருடைய இருக்கார் ஈசன். பாசுபத விச்சை வரி நச்சரவு கச்சை உடை பேணி அழகார். ஈசன் வந்து பாசுபதன். பாசுபதன்ங்கிறது வந்து இப்ப நம்ம வந்து அது ஒரு கிளானா சொல்றோம். ஈஸ்வர வழிபாடு பாசுபதர்கள் எதுல வரும்? அந்த தேவாரத்துலதான் வரும். அந்த மாதிரி குரூப்பா காப்பாளிகர்கள் பாசுபதர்கள் இவாள்லாம் வந்து வழிபாடு பண்றா அப்படின்னு எந்த தலம் தேவாரம்னு ஞாபகம் இல்லை. ஆனா அது வந்து ஆரம்பிச்சது அந்த ஈசன் கிட்ட இருந்து தான். அவர் பசுபதி, ரிஷபத்தை வந்து வாகனமா கொண்டவர், பசுக்கள்னு சொல்லக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் வந்து அதிபதியா இருக்கிறவர், சைவ வேடம் தரிச்சுருக்கிறவர் பாசுபதர். பாசுபத விச்சை வரி நச்சரவு கச்சை உடை, அது விபூதி ருத்ராட்சங்கள்லாம் தரிச்சுட்டு பாசுபத வேஷம் தரிச்சுருக்கிற அந்த ஈசன் விஷ பாம்பை வந்து தன்னுடைய இடுப்புல கச்சா அணிஞ்சுட்டு இருக்கார். நச்சரவு கச்சை உடை பேணி அழகார். அந்த ரொம்ப அழகா பாம்பு இடுப்புல அணிஞ்சுட்டு ரொம்ப திவ்யமா இருக்கக்கூடிய அந்த மாகரல் ஈசன் வந்து பூசு பொடி ஈசன். அது அவரோட தியானம். அந்த விஷப்பாம்பை வந்து இடுப்புல கச்சா அணிஞ்சுட்டு இருக்கார். விபூதியை எடுத்து நல்லா சமிருத்தமா மேலையெல்லாம் பூசின்னு இருக்கார் அப்படின்னு அவரை ஸ்துதி பண்ணி அவரை தியானம் பண்ண. பூசு பொடி ஈசன் என ஏத்த விலை நிற்றல் இல போகும் உடனே. அந்த ஈசனை வந்து ஸ்மரிச்சு அவர் விபூதி தரிச்சுட்டு இருக்கார். பரம வைராகி விஷப்பாம்பை வந்து ஆபரணமா இடுப்புல அணிஞ்சுட்டு இருக்காருன்னு தியானம் பண்ணி அவரை ஸ்துதி பண்ணினாலே வந்து கர்ம வினைகளால நிற்க முடியாது. அப்படி ஸ்துதி பண்ற ஜீவனை வந்து பாதிக்கிறதுக்கு கர்ம வினைகள் எதுவும் நிற்க முடியாது. இம்மீடியட்டா அவளை விட்டு போகும் உடனே. தூய விரி தாமரைகள் நெய்தல் கழுநீர் குவளை தோன்ற மது உன் பாய வரிவண்டு பல பண்முரலும் ஓசை பயில் மாகரல் உளான். ஸ்தலத்தோட வர்ணனை. நல்ல நீர் வளம்,
செழிப்பா நீர்நிலைகள் எல்லாம் இருக்கு. அதுல வந்து ஃப்ரெஷ்ஷா பியூரா இருக்கக்கூடிய தாமரை புஷ்பம் அப்படி அழகா எதழ் விரிஞ்சு பூ மலர்ந்து இருக்கு அந்த நீர்நிலைகள்ல. நெய்தல் புஷ்பம் அது எல்லாமே கழுநீர் எல்லாமே வந்து ஜலத்துல பூக்கிற புஷ்பம். நீர்நிலைகள்ல தாமரை, நெய்தல், கழுநீர், குவளை, அந்த புஷ்பங்கள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல எல்லாம் நல்லா அழகா பூத்து விரிஞ்சு அப்படி அழகா இருக்கு. அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா பூத்ததுல தேன் ஒழுகின்னு இருக்கு. வண்டுகள்லாம் வந்து தேன் குடிக்கிறது அந்த ஃப்ரெஷ்ஷா பூத்த புஷ்பங்கள்லேருந்து. குடிச்சுட்டு அதுக்கு ஒரே சந்தோஷம். வண்டுகளுக்கு சமிருத்தமா தேன் கிடைக்கிறது. குடிச்சுட்டு மது உண்டு பாய வரி வண்டு சமிருத்தமா தேனை குடிச்சிட்டு வண்டுகள்லாம் வந்து பல பன்முறை ஒரு ஸ்தலத்துல வந்து இந்த பண்ணுல பாடுறது வண்டுகள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. இதுல வந்து பலவிதமான ராகங்கள்ல பலவித வண்டுகள் அப்படி ஒரே கோரஸா பாடுறதாம். அது என்ன சொல்லுவா, என்னமோ சொல்லால இத எல்லாம் சேர்ந்து மிக்ஸடா எல்லா சவுண்டும் வந்து எல்லா வாத்தியங்களும் இது பண்ணி பாடுறது. அந்த மாதிரி பாடிட்டு இருக்கான் வண்டுகள்லாம். வண்டு பல பண்புறலும் ஓசை பயில் மாகரலுலாம். அப்படிப்பட்ட சப்தங்கள்லாம் வந்து சமிர்த்தமா கேட்கிற அந்த மாகரல்ங்கிற ஸ்தலத்துல ஈசன் எழுந்தவர்கள் இருக்கார். சாய விரல் ஊன்றியை ராவணன தன்மை கெட நின்ற பெருமான். கைலை மலையை போய் பெயர்த்து எடுத்த ராவணனை வந்து அவனுடைய வலிமை ஒண்ணுமில்லன்னு சாய்க்கும்படியா தன்னுடைய திருப்பாத விரலால் அப்படி மைல்டா அமைக்கினார். ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெயினே கிடையாது. விரல் ஊன்றி ராவணனுடைய தன்மை கெட அவனுடைய வலிமை ஒண்ணுமில்லன்னு ஆக்கின அந்த ஈசன் ஆய புகழியேத்தும் அடியார்கள் வினையாயினவும் அகல்வது எளிதே. அப்படி ராவணனை அடர்த்த பெருமான் அப்படின்னு அவரை ஸ்மரிச்சு அவரை ஸ்துதி பண்ணினா அவருடைய புகழ்கள்னா அவர் எப்படி எல்லா ஜீவனுக்கும் பரம அனுகிரக மூர்த்தியா இருக்காருன்னா அவருடைய அருள் தன்மையை வந்து ஸ்துதி பண்ணக்கூடிய அடியவர்களுடைய வினை யாவும் வினையாயினவும் அகல்வது எளிதே. ரொம்ப ஈஸி. அப்படி அவரை ஸ்துதி பண்றதுனாலயே வந்து அந்த அடியார்களுடைய வினைப்பயன்கள் எல்லாம் வந்து அவளை விட்டு நீங்கிறது. இட் இஸ் சோ ஈஸி டு கெட் கிளென்ஸ்ட். காலின் நல்ல பைங்கழல்கள் நீள் முடியின் மேல் உணர்வு காமுறவினார் மாலும் மலரானும் அறியாமை எரியாகி உயர் மாகரல் உளான். அது வந்து ஈசனுக்குன்னு எடுத்துக்கலாம். காலின் நல்ல பைங்கழல் தான் ஈசன் தான். வந்து 2 பேருக்கு ஆசை. மாலும் மலரானும் காமுறவினார். இது மகாவிஷ்ணுவுக்கும் தாமரை புஷ்பத்தை இடமா கொண்ட பிரம்மாவுக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னாக்க வந்து காலின் நல்ல பைங்கழல்கள் நீள்முடி மேல் உணர்வு. அதாவது பிரம்மாவுக்கு வந்து அவருடைய முடிய பார்க்கணும். நீள்முடி அதாவது பிகினிங் பாயிண்ட். அவளுக்கு முன்னால ஒரு ஒளி வடிவமா இருந்த ஈசனுடைய நீள் முடிய வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னுட்டு பிரம்மா அன்னபக்ஷி ரூபத்துல மேல கிளம்பினார். அவருடைய பைங்கழல்கள் திருப்பாதத்தை வந்து தரிசனம் பண்ணணும்னுட்டு வராக ரூபம் எடுத்துட்டு மகாவிஷ்ணு கீழே போனார். பைங்கழல்கள் நீள்முடியின் மேல் உணர்வு காமுறவினார். அந்த ஆசையோட கிளம்பின மாலும் மலரானும் அறியாமை எரியாகி உயர் மாகரல் உளான். அவளோட சாமர்த்தியத்துக்கு அகப்படாம ஒரு ஞான ஒளி வடிவமா பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ், பியாண்ட் மைண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு முன்னால ஒரு ஞான ஒளி வடிவமா ஆவிர்வவிச்ச அந்த மாகரல் ஈசன் நாளும் மெறி தோலும் ஊறி மாமணிய நாகமொடு கூடி உடனாய் ஆளும் விடை ஊர்தி உடை அடிகள். அவர் வந்து அந்த மாகரல் ஈசன் வந்து அந்த தோல் புலியினுடைய தோல் அதுவும் அப்படி ஒளிமயமா பிரகாசவத்தா இருக்கு. அப்படி இருக்கிற தோலை வந்து இடுப்புல வஸ்திரமா அணிஞ்சுட்டு இருக்கார். மணி தன்னுடைய தலையில மணியை தரிச்சுண்டு பிரகாசவத்தா இருக்கிற பாம்பை வந்து இடுப்புல அது மேல வந்து கட்டின்னு இருக்கார். கச்சா அணிஞ்சுட்டு இருக்கார்.
அப்படி இருக்க நாகமோடு கூடி உடனாய் ஆளும் விடை. பெருசா ரிஷபம் வந்து கத்தினா பயங்கரமா, அதாவது எதிரிகள்லாம் வந்து பயப்படும்படியா பயங்கரமா கத்தக்கூடியன்னு ஒரு ரிஷபத்துக்கு மேல ஆரூடமா இருக்க. அப்படின்னு அந்த ஈசனுடைய தன்மைகளை வந்து இல்ல அந்த ஈசனுக்கு வந்து அடிமைப்பட்டவர்கள். ஆளும் விடை ஊர்தி உடை அடிகள் அடியாரை. அந்த தோல் அணிஞ்சுண்டு கச்சா பாம்பு அணிஞ்சுட்டு ரிஷபத்து மேல ஆரூடமா இருக்கிற ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அவருக்கே கமிட்டடா ஆயிட்டாக்க, அவருடைய திருப்பாதத்துக்கு அடியவர் ஆனதுனாலேயே, அவர் திருப்பாதத்தை அடைஞ்சதுனாலேயே அடிகள் அடியாரை அடையா வினைகளே. அந்த ஜீவனுடைய பிராரப்த கர்மா எல்லாம் வந்து அந்த ஈசன் பாதத்தை அடைஞ்சதுனால அதுகளுக்கு இந்த ஆளை வந்து கஷ்டப்படுத்த முடியாது. எப்படி மார்க்கண்டேயனுக்கு வந்து ஈசனுடைய பாதத்தை பிடிச்சின்றதுனால கூற்றுவன் ஒன்றும் பண்ண முடியலையோ, அந்த மாதிரி இந்த ஈசனுடைய திருப்பாதத்தை வந்து பிடிச்சின்றதுனாலயே வந்து வினைகள் வந்து அவளை விட்டு நீங்கிறது, அவளை சமீபிக்க முடியாது. கடைகொள் நெடு மாடம் மிக ஓங்கு கமல் வீதிமலி காழி அவர் கொன். சீர்காழியோட வர்ணனை. நல்ல நெடிய வீதிகள், அகலம், பெரிய மெயின் ரோட்ஸு, அதுல ரெண்டு பக்கமும் வந்து பெரிய பெரிய மாடங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கு. ஓங்கு கமல் வீதி, நல்ல நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் வீசக்கூடிய அழகிய தெருக்கள், அதெல்லாம் அப்படியே சமிருத்தமா இருக்கக்கூடிய சீர்காழிக்கு அதிபதியா இருக்கிற ஞான சம்பந்தன். அடையும் வகையால் பரவி அரணை அடிகூடு சம்பந்தன். அந்த பரம்பொருளா இருக்கிற ஈசனை வந்து அடையறதே தன்னோட லட்சியமா, ஜீவிதத்துக்கு வேற லட்சியமே கிடையாது. மற்றோர் பற்றிலை நெஞ்சமே மறைவல கற்ற வேதிகள் மற்றுமோர் பற்றிலை நெஞ்சமே மறைவல கற்ற வேதியர் கழுமல வளநகர். அந்த சீர்காழி வேற பற்றே இல்லாம ஈசனுடைய திருப்பாதத்தை அடையறதுங்கிறதையே வந்து லட்சியமா கொண்ட ஞான சம்பந்தன் அவருடைய திருப்பாதத்தை ஸ்துதி பண்ணி பரவி அரணை அடிகூடு சம்பந்தன். ஈசனுக்கு வந்து பாக்களை வந்து தமிழ் பாக்களை சமர்ப்பணம் பண்ணி அவரையே லட்சியமா வச்சுட்டு அவரையே அடையக்கூடிய ஞான சம்பந்தன் வாக்கால வந்த இந்த மாலை மடைகொள் புனலோடு வயல் கூடு பொழில் மாகரலுளான அடியையே. நல்ல நீர் வளம், அந்த ஜலம் பாயக்கூடிய மடைகள்லாம் இருக்கு, நீர் பாயிற மடைகள். மடைகொள் புனலோடு வயல் கூடு பொழில், நல்ல ஜலம் பாயிற மடைகள், செழுமையான வயல்கள், பசுமையான பொழில்கள், கார்டன்ஸ், செழிச்சு வளர்ந்திருக்கக்கூடிய கார்டன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மாகரல்ங்கிற ஸ்தலத்துல இருக்கிற ஈசனுடைய திருப்பாதத்தையே ஸ்துதி பண்ணி ஈசனை அடையறதையே லட்சியமா வாழக்கூடிய ஞான சம்பந்தன் வாக்கால வந்த இந்த தமிழ். அது நம்ம எப்படி ரெண்டு விதமாவும் அது அந்த வார்த்தையை இது பண்ணி எடுத்துக்கலாம். மாகரல் உளான் அடியையே உடைய தமிழ். அந்த ஈசனுடைய பிரசன்ஸ் எல்லா பதிகத்திலையும் அது இட் அப்ளைஸ் டு ஆல் பதிகம். அது அந்த ஸ்தலத்துக்கு போனாக்கா அந்த ஈஸ்வனுடைய பிரசன்ஸ் தான் வந்து அப்படியே அந்த பதிகத்துல புழிஞ்சு கொடுக்கிறார். மாகரல் உளான் அடியையே உடைய தமிழ். இந்த பதிகத்துல வந்து இதை ஓதுறதுனாலேயே இந்த மாகரல் ஈசனுடைய அனுபவம் ஏற்படும்படியா அவருடைய சாநித்தியத்தை இருக்கக்கூடிய தமிழ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாகரல் உளான் அடியையே உடைய தமிழ் பத்தும் உணர்வார் அவர்கள். இந்த பதிகத்தை ஓதி அதுல இருக்கிற அந்த ஈஸ்வனுடைய பிரசன்ஸ், அந்த சாநித்தியத்தை உணர்வார் அவர்கள் தொல் வினைகள் ஒல்கும் உடனே. எத்தனை பழைய காலமா இருந்தாலும் சரி, ஜென்மாந்தரமா இருந்தாலும் சரி, ஒரு ஜீவனுக்கு வந்து ஏதோ பிராரப்த கர்மா வந்து அவளை பிடிச்சுட்டு விடாம கஷ்டப்படுத்திட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பதிகம் ஓதி அத இதுல அதோட கிரக்ஸ வந்து உணர்றதுனாலேயே வந்து அந்த வினை பயன்கள்லாம் இம்மீடியட்டா போயிடுறது. ஒல்கும் உடனே அது வலி இழந்து ஒல்கிறதுங்கிறது வந்து
அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நீங்கி நம்மளை பாதிக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து குறைஞ்சு போய் அந்த வினைப்பயன்கள்லாம் வந்து இந்த பதிகம் பாடுறவால விட்டு நீங்கிறது இமீடியட்டா அப்படிங்கிறது இந்த பதிகத்தோட பலன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்தது குரங்கணிதி முட்டத்துக்கு போனார். அதிகம் பாடுற அளவுக்கு நேரம் இல்லை. குரங்கு அணில் முட்டம் அந்த ஸ்தலத்துல வந்து ஒரு குரங்கு, ஒரு அணில், ஒரு காக்கை தான் முட்டம். அதெல்லாம் வந்து வழிபாடு பண்ணி முக்தி அடைஞ்ச ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல போய் ஈசனை வந்து வழிபாடு பண்ற அந்த பதிகம் வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.